பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் எங்கள் வாழ்விலை செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமது வாழ்வில் விசுவாசத்தை தகர்க்கும்படியாக அநேக போராட்டங்கள் நமக்கு உண்டு. இதற்கு பெயர்தான் நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தில் சத்துருவானவன் நேரடியாக நம்மை உபத்திரவப்படுத்தாமல் அவனது ஜனங்களை கொண்டு நம்மோடு போராடி நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவான். எனவே அந்த வேளைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மோடு போராடுகிற மனுஷர்களை எதிர்க்காமல் நமக்கு எதிராக அவர்களை திருப்பிவிட்டு மறைந்திருந்து செயல்படுகிற பொல்லாத சேனைகளோடு போராட வேண்டியுள்ளது என்பதை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு இந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும். இல்லை என்றால் நாம் மாம்சமான மனிதர்களோடு போராடி அவர்களை நாம் பகைத்து கொள்ள வேண்டி வரும். எனவே இந்த ஆவிக்குரிய கண்களின் நமது ஆவிக்குரிய கண்களினாலே அதை கவனித்து ஆவியிலே நிதானித்து செயல்படுவோமே ஆனால் வெற்றி நிச்சயம், நிச்சயமே. இப்படியாக என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை எப்படி நான் நிதானித்து அந்த நாளிலே ஜெயம் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்பதை இந்த நாளிலே சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் நான் சொந்தமாக கட்டி குடியிருந்த வீட்டை அதை ஊழியத்துக்காக நீ கொடுத்து விடு, கொடுத்துட்டு நீ வாடகை வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே கர்த்தருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்து என் குடும்பத்தை அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு வீட்டை கர்த்தருக்காக கொடுத்து விட்டு அதை சர்ச் கட்டுறதற்காக கொடுத்து விட்டு அங்கிருந்து நாங்கள் KKR பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் அங்கே போய் நாங்கள் குடியேறினோம். குடியேறி அங்கே இருந்த நாட்களில் இந்த வீடு கர்த்தர் காண்பித்து விட நல்லா தான் இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு சபையிலே அதிகமான இந்த சத்துருடைய போராட்டங்களில் வருகிற ஜனங்களுக்கு ஜெபிக்க வேண்டி இருந்ததினாலே நான் காலையில் வீட்டை விட்டு சபைக்கு வருவேனே, ஆனால் ஈவினிங் முடிச்சுட்டு 7:30 மணிக்கு தான் அப்படி போவேன். அப்படி போய் கொண்டிருந்த நாட்களிலே பிள்ளைகள் என்னை பார்த்து என்னுடைய மகனும் சொன்னாங்கப்பா, நீங்கள் நிம்மதியாக சனிக்கிழமை காலையில் போய்டுறீங்க, அதோட சண்டே ஈவினிங் தான் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்கள் வரீங்க, இங்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னப்பா கஷ்டம், நல்ல வீடு தானே, என்ன எதுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லும்போது, நம்ம வீட்டுக்கு
வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு படிக்கட்டு, மத்தியில் இருக்கிற சுவருக்கு இந்த பக்கம் எங்கள் வீடு, அந்த பக்கம் இன்னொருத்தருடைய வீடு, கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு ஒரு நாள் சனிக்கிழமை என்னை வர சொல்லி காண்பித்தார்கள். பார்த்தா நிறைய ஜனங்கள் அந்த வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தாங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரு தரையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட அரை அடி உயரத்திற்கு நிறைய பூக்கள் எல்லாம் தூவி 2 பெரிய படங்கள், ஒரு ஆணினுடைய படம், ஒரு கிறிஸ்தவ நன்னன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஒரு படத்தை, ஒரு கண்ணு மூக்கு காது இதெல்லாம் வச்சு அந்த நாளிலே அங்கே பெரிய பூஜை நடக்குது. அந்த கேகே டவுனில் இருக்கிற அவ்வளோ ஜனம் அந்த பூஜைக்கு வந்து போகிறதுனாலே பிள்ளைகளுக்கு அந்த சாம்பிராணி வாசனை இதெல்லாம் பொறுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட பிள்ளைகள் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, நாங்கள் மட்டும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா பயப்படாதீங்க, ஆண்டவருக்கு நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல், ஏன்னா நாங்களும் வாடகைக்கு இருக்கிறோம், பக்கத்து வீட்டில் அந்த பூஜை செய்கிறவங்களும் வாடகைக்கு இருக்கிறாங்க, நம்ம அவங்ககிட்ட போய் எதிர்க்க முடியாது, பேசாமல் விட்டுட்டு நான் செபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 நாளில் எனக்கு ஆண்டுடைய கிருபையினாலே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒருவர், யாரோ ஒருவர் எனக்கு தெரியாதவர் சிக்காயிட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறார், வந்து நீங்கள் ஜெபிக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதனால் அந்த சகோதரனுக்காக ஜெபிப்பதற்காக நான் கோயம்பேட்டில் பஸ் ஏறி நான் பாண்டிச்சேரிக்கு போய் கொண்டிருக்கிறேன். ட்ரெயின் பஸ்ஸில் போகிற வேளையில் அந்த கம்பி ஓரமாக நான் உட்கார்ந்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டு போய் கொண்டிருந்த போது திடீர்னு எனக்கு பின்னால் நின்று கொண்டு ஒரு பெண் கேட்டு திடீர்னு சண்டை போட ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, பக்தியெல்லாம் வீட்டிலே வச்சுக்க வேண்டியது தானே, இந்த பைபிள்லாம் எதுக்கு தூக்கின்னு வந்து இங்கே நடுவில் எதில் போகிற வண்டியில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பெரிய வேடிக்கையாக தெரியா உங்களுக்குன்னு ஒரு வலி சண்டை வாங்க ஆரம்பித்தாங்க அந்த அம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்ன பேச தெரியாமல் பெண்ணாக இருந்ததுனால அவங்களோட நம்ம பேசக்கூடாதுன்னு பேசாமல் குனிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து பக்கத்து இருக்கிறவங்கெல்லாம் எனக்காக வழக்காட ஆரம்பித்தாங்க. முதல் சொன்னேன், ஏம்மா அவர் பைபிளை வாசின்னு போயிட்டுருக்காரு, உனக்கு தேவைன்னா நீ ஏதாவது ஒன்று கையில் வச்சுன்னு வாசிக்க வேண்டியது தானே. இல்லை சார், உடனே அந்த அம்மா சொல்ல ஆரம்பித்தா, இல்லை சார் இப்படி தான் அவங்க பைபிளை தூக்கின்னு வந்துடுவாங்க, நம்ம அதை உத்து பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம கையில் பைபிளை கொடுத்துட்டு இயேசுதான் மெய்யான தெய்வம், வேறு தெய்வமே இல்லைன்னு பேச ஆரம்பிப்பானுங்க, மதம் மாற்றுவானுங்க அப்படின்னு நம்ம பயங்கரமாக வழி முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட எனக்கு புரியல, ஆண்டவர் இது என்ன ஆவி என்னோட போராடுதுன்னு எனக்கு தெரியல, நான் பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன், இந்தம்மா எதுக்கு வீடாக என்ன சண்டை வாங்குறான்னு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஜெபித்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கர்த்தர் காரியத்தை நான் தெரிந்து கொள்ள உதவி செய்தார். பேசிக்கொண்டு வந்த அந்த பெண் திடீர்னு சொன்னால், இந்த ஆளை தரன்னு பாண்டிச்சேரியில் இறங்குற உடனே இவனை இழுத்துக்கிட்டு போய் அங்கே இருக்கிற அரவிந்தோ ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தோம்னா அங்கே இவனுக்கு இருக்கிற பிசாசை ஓட்டிடுவாங்கன்னு என்னை பார்த்து சொன்ன உடனே அப்போ தான் நான் யோசித்தேன், ஓ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த பூஜைக்காக நாம் அதை ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அது தொடர்ந்து நம்முடைய வழியெல்லாம் நம்ம துரத்துக்கிட்டு வருது என்பதை புரிந்து கொண்டேன். எனக்கு நம்ம என்ன வாசம் பாருங்கள், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதியிருக்கிறார். அந்த பஸ்ஸில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணோட நான் பேச ஆரம்பித்தது அது பெரிய ஒரு அசிங்கமான ஒரு காரியமாய் முடிந்திருக்கும். ஆனால் ஆவியில் என்னை கர்த்தர் அதை நிதானிக்க வைத்து இது எங்கேருந்து புறப்பட்டு வருகிற ஆவி என்பதை எனக்கு காண்பித்து, மகனை சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நீ வீட்டுக்கு போன உடனே நீ ஜெபிக்க ஆரம்பி, நான் உனக்கு காரியத்தை செய்வேன் என்று காரியத்தை ஆவியிலே நிதானிக்கவும் புரிந்து கொள்ளவும் இந்த வசனத்துக்கு ஏற்ற வகையில் நான் காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். பிற்பாடு நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு கர்த்தர் என்னை என்ன செய்ய சொன்னார், எப்படி அந்த போராட்டத்தை ஒரு பெரிய ஜெயத்தை, நிரந்தரமான ஜெயத்தை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்பதை நாளை தினத்திலே நாம் சாட்சியாக கேட்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்க கூட சண்டை போடுறவங்களை மனுஷாடா நீங்க எதிர்க்காதபடி மனுஷர்களை விட்டுவிட்டு அவர்களுக்குள்ள இருந்து என்ன ஆவி கிரியை செய்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் போராடுவீர்களே, ஆனால் வெற்றி நிச்சயமாக பெரிய ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா, ஆவிக்குரிய போராட்டத்தில் நாங்கள் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் அப்பா கற்றுத்தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாளை தினத்திலே சபையிலே கூடி வந்து நம் கர்த்தரை ஆராதிப்போம் பிரியமானவர்களே. God bless you. Thank you.